நாங்கள் இணைத்துக் கொண்டிருக்கின்றோம் பாரத நிகழ்ச்சியின் வாயிலாக. நிகழ்ச்சியிலே தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற பகுதி பெண் ஆளுமை பகுதி. ஆளுமை மிக்க பெண்களை அழைத்து வந்து அவர்களுடைய நேர்காணலினூடாக பல விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்வது வழக்கம். அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய முன்னேற்ற பாதை எவ்வாறு நகர்ந்திருக்கின்றது, எவ்வாறான விடயங்களில் அவர்கள் சாதனை படைத்திருக்கிறார்கள் போன்ற பல விடயங்களை வந்து நாங்களுமே இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பார்க்க இருக்கின்றோம். அந்த வரிசையிலுமே இன்றைய நாளுக்குரிய பெண் ஆளுமை பகுதியும் காத்திருக்கின்றது, பார்க்கலாம். நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான காலை பொழுது வணக்கம். மற்றும் ஒரு பாரத நிகழ்ச்சியின் பெண்ணாளுமை பகுதியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. எங்களுடைய பெண்ணாளுமை பகுதியின் வாயிலாக எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற பல ஆளுமை நிறைந்த பெண்களை உங்களிடத்தை அறிமுகப்படுத்தி வைப்பதும், அது மாத்திரமில்லாமல் அவர்கள் சார்ந்த சிறியதொரு நேர்காணல் பகுதியாகவும் தான் இப்பகுதி அமைந்து வருகின்றது. அந்த வகையில் இன்றைய நாளிலும் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக யாழ்ப்பாணம் அதாவது மகளிர் அபிவிருத்தி நிலையத்தினுடைய நிகழ்ச்சி திட்ட இணைப்பாளர் திருமதி வான்ஸ்லின் கில்பர்ட் அவர்கள் தான் இன்றைய நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றார். அவரையும் நிகழ்ச்சியின் ஊடாக உள்ளிருத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். இன்றைய நாளிலும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எப்படி இருக்கிறீங்க? முதலாவது நானும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நான் மிக சந்தோஷமா இருக்கின்றேன். உங்களுடைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஆர்வம் இருந்தது. ஆனால் காலமணி நேரம் இன்றைய எனக்கு அனுமதி தந்திருக்கின்றது. கட்டாயம். நான் உங்களை அறிமுகப்படுத்தியிருந்தேன், ஒரே ஒரு வார்த்தையில் அறிமுகப்படுத்தியிருந்தேன். யாழ்ப்பாண மகளிர் அபிவிருத்தி நிலையத்தினுடைய நிகழ்ச்சி திட்ட இணைப்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பாக உங்களுடன் கலந்துரையாடுகின்ற பொழுது ஒரு சுவாரஸ்யமான விடயம் என்னால் எனக்கு கிடைக்க பெற்றிருந்தது. உங்களுடைய 17 வயதில் தொடங்கி இந்த பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றீர்கள். குறிப்பாக 25 வருடத்திற்கு மேலாக இந்த ஒரு வளவாளராக ஒரு தலைமைத்துவ நிகழ்ச்சிகளுக்கு, ஒரு பெண்கள் சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கு, ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு, அல்லது போனால் வேறு வேறு நிறுவனங்களுடன் இணைந்து ஒரு பெண்களுக்குரியதான ஒரு சமூகத்திற்கு தேவையான பல விடயங்களை ஒரு சமூக பணியாக கூட நீங்கள் இந்த 25 வருடங்களை தாண்டி பணிபுரிந்து கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பாக அந்த பயணம் உங்களுடைய இளமை பருவத்தில், குறிப்பாக சொல்ல போனால் டீனேஜ் பருவம் என்று சொல்லுவோம். அந்த 11 பருவத்திலே நீங்கள் தொடங்கி இருக்கின்றீர்கள். குறிப்பாக 11 அந்த வயது பிரிவில் எங்களுக்கு படிக்க வேணும், வீட்டில் வேறு ஏதாவது அல்லது போனால் பொழுதுபோக்கு விடயங்களை தான் நாங்கள் ஆர்வமா இருப்போமே தவிர்த்து இப்படியான ஒரு பொறுப்பு வாய்ந்த விடயத்தில் எங்களுடைய ஆர்வம் செல்லாது. இந்த 17 வயதில் இருந்து தொடங்கி இந்த பயணம் உங்களுக்கு தற்பொழுது எவ்வாறாக இருக்கின்றது? மிகவும் சந்தோஷமா இருக்குது நான் இந்த பணியில இருக்கிறதுல எனக்கு. ஆனா இப்போது நான் இதை யோசிக்கும் போது இப்பத்திய குழந்தைகள், பிள்ளைகள், பெண்கள்ல அதிகமானவர்கள் பொதுப்பணி செய்யறதுல ஆர்வம் குறைவாக இருக்கிறார்கள். குறிப்பாக எனக்கு அந்த 14 வயசுல நீங்க கிட்ட மாதிரி அந்த பணி ஏன் தொடங்கிச்சுன்னா, எனக்கு 9 வயசுல எனக்கு தந்தையார் இல்லை. எங்களுடைய தாயார் எங்களை வளர்த்து இருந்தார். அப்ப எனக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருந்தாரு. ஆனா பாடசாலைகளுக்கு டியூஷனுக்குன்ற டியூஷன் அப்ப பெருசா ஃபேமஸா இல்லை. அதை நாங்க பெருசா அலட்டி கொள்ற அளவுக்கு அதுல ஈடுபடாமல. ஆனா டியூஷனுக்கு 1-2 பாடங்களுக்கு எங்களை விட்டுருந்தாங்க. நாங்க அதுக்கும் போயிருந்தேன். ஆனா எனக்கு ஒரு ஆர்வம் இருந்துச்சு, சமூக சேவை ஏதாவது செய்யணும்னது. ஏன்னு கேட்டா, நான் அப்பா இல்லாத குழந்தை என்ற வகையில பாடசாலையில அப்பா இல்லாத பிள்ளைகள் என்ற கேட்டகரியில அழைப்பார்கள். கேட்டது தந்தை இல்லாத குடும்பத்து பிள்ளைகளுக்கு கல்வி செயற்பாடு, ஆளுமை விருத்தி செயற்பாடு, தலைமை பயிற்சின்னு சொல்லி ஒன்று. அந்த நேரத்துல தேசிய மட்டத்தில் நடந்த எங்களோட பிரதேச நடத்தப்பட்ட 1997ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட பயிற்சியில முதலாவது தடவையாக நான் ஒரு பயிற்சிக்கு சென்றிருந்தேன். அந்த இளைஞர், அந்த 16ல இருந்து 17 வயசுக்குள்ள இளைஞர்கள் ஒரு தலைமைத்துவ பயிற்சி. அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஆர்வம் தூண்டுதல் காரணமாக 98ஆம் ஆண்டு கர்த்தாஸ்கி உடைக்கவங்கிற நிறுவனங்களோடு பிள்ளைகளுக்கான சேர நிகழ்ச்சியில கலந்து கொள்கிறேன். அப்படி ஆரம்பித்து தொடர்ந்து அப்படியே இருக்க பணியில் ஈடுபட்டு கொண்டு வருவேன். அந்த ஆர்வமே எனக்கு படிக்கும் போதே அந்த ஆர்வம் மேலோங்கி வேற. நான் சின்ன அதிகமா என்னன்னு கேட்டா, டியூஷன் போறது குறைவு. அப்ப வீட்டுல படிக்கிறது, ஸ்கூல்ல படிக்கிறது 2 தான். அப்ப சனி ஞாயிறுல, ஓய்வு நாள்கள்ல, விடுமுறை நாட்கள்ல நிகழ்ச்சின்னு சொன்னா ஃப்ரீயா இருந்தா கேட்பேன், மாறீங்களான்னு சொல்லி அவர்களுடன் சென்று பணி என்றது அப்ப மோட்டர் சைக்கிள் நாங்க சொல்றது இல்லை, வாகனத்துல சொல்றது, பஸ் தான், சைக்கிள் தான். காலையில கத்தோலிக்க பிள்ளையினுடைய ஞாயிற்றுக்கிழமை கடந்த நாள் பூசைக்கு போறது, அந்த ஆன்மீக காரியங்களையும் பார்த்து கொண்டு, வீட்டுக்கு உள்ள படிக்கிற வேலையிலையும் பார்த்து கொண்டு, பொதுப்பணின்னு சொல்லி அவர்களோடு விளையாடி நானும் அவர்கள் சேர்ந்து நானும் கற்றுக்கொண்டேன் நிறைய விஷயங்கள். அதுல இருந்து ஒரு சமூக பணியாளராக போகும்போது எனக்கு அந்த உல சமூக பணி என்று சொல்லி தொடங்க ஒழிக்கணும். அப்படி செல்லும்போது அங்க உள்ள பிள்ளைகளோட விளையாடுறது, கதைக்கிறது, எங்களை மாதிரி நிறைய பிள்ளைகள் இருந்தாங்க.
அவங்களோட நெஞ்சுரைக்கு அப்ப சரி ஒன்று ஒன்றா கற்றுக்கொள்ள எனக்கு ஆர்வம் தூண்ட நான் மேலதிக அப்படியே படிச்சு இந்த டிப்ளமா இன் சைக்காலஜிகளை செய்து வேற செய்து கொண்டு இருந்தாலும் எனக்கு அரச வேலைகளுக்கெல்லாம் அப்ளிகேஷன் போவேன் கேம்பஸுக்கெல்லாம் போயிட்டு எனக்கு அந்த பின்னாடி என்ன செய்யறதுன்றது எனக்கு இன்னும் இழுத்து ஆனா தொடர்ந்து நான் சமூக சேவையிலேயே இயங்கி கொண்டிருந்தேன். நீண்ட காலமா அப்படியே சமூக சேவையிலே அதுவும் குறிப்பா உள்ள சமூக பணியில சிறுவர்கள் பெண்களோட முதியோர்களோட ஒவ்வொரு அனர்த்தங்கள் வந்ததால யுத்தங்கள் வந்ததால எனக்கு ஒரு அனர்த்தம் நடந்திருக்கு. அது என்னுடைய தந்தையோட இருப்பு அதெல்லாம் அந்த காயப்பட்டிருந்த அதாலும் என்ன தெரியல எனக்கு அது இலகுவாக இருந்துச்சு ஆக்கள் அணுகிறதுக்கு கதைக்கிறதுக்கு அதை தொடர்ந்து அந்த பணி அப்படியே மேற்கொண்டு வந்து இன்று வரை செய்கிறேன். இதுவரை சலிக்கவில்லை, சந்தோஷமாக செய்கின்றேன். கட்டாயம் ஒரு சில வேலைகள் இருக்கின்றது சலித்து போகாது. அது நாங்கள் வேலையாக பார்க்காமல் வந்து எங்களுடைய சேவையாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த விடயத்தில் வந்து சலிப்பு வராது. குறிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு சேவை மனப்பாங்கு அந்த ஒரு சேவை மனப்பாங்கு எனக்கு தெரிந்த அளவில் 28 வருடமாக தொடர்கின்றது. 30 வருடங்களுக்கு நீங்கள் செல்ல போகின்றீர்கள். 97ஆம் ஆண்டு தொடங்கின இந்த பயணம் இன்னும் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். குறிப்பாக ஓரிரு பேர் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலுடன் வந்து நிப்பாட்டி விடுவார்கள். சரி காணும், எனக்கு இவ்வளவு நான் செய்த வேலையெல்லாம் காணும், என்னுடைய குடும்பத்தை பார்ப்போம், பிள்ளைகளை பார்ப்போம் என்று நிறுத்தி விடுவார்கள். அவ்வாறு இல்லாமல் வந்து உங்களால் எவ்வளவு தூரத்துக்கு இயலுமோ அவ்வளவு தூரத்துக்கு நீங்க இந்த சமூகத்திற்கு பல சேவைகள், பல விழிப்புணர்வாக, குறிப்பாக பெண்கள் சிறுவர்களுக்கு வந்து கட்டாயம் தேவை. அவர்கள் தான் வந்து இன்றைய காலத்தில் அதிக அளவில் பாதிக்கப்படுகின்ற ஒரு பிள்ளைகளாக காணப்படுகிறார்கள். குறிப்பாக நாங்கள் நவீன காலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். புதிய புதிய ஊடகங்கள், சமூக வலைத்தளங்களின் வாயிலாக நாங்கள் பயணித்துக் கொண்டிருந்தாலுமே இன்றைக்கும் என்றோ ஒரு மூலையில் வந்து ஒரு பெண்ணோ ஒரு சிறுமியரோ வந்து துன்புறுத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். அது வந்து தவிர்க்க முடியாத உண்மை. அவ்வாறான சந்தர்ப்பத்தில் வந்து உங்களை போன்ற வளவாளர்களுடைய ஆற்றுப்படுத்தல் அவர்களுக்கு கட்டாயம் தேவை. இவ்வாறான ஆற்றுப்படுத்தல்களின் மூலமாகத்தான் வந்து அவர்கள் தவறான முடிவுகள் எடுக்காமல் வந்து ஓரளவேனும் அவற்றை வந்து கடந்து செல்கிறார்கள் என்றுதான் நான் சொல்ல முடியும். இந்த உங்களுடைய ஒரு 28 வருட இந்த பயணத்தில் உங்களால் ஒரு மறக்க முடியாத அனுபவம் என்ற நீங்கள் இதை பகிர்ந்து கொள்வீர்கள்? நிச்சயமாக கூடுதலாக 2024ஆம் ஆண்டு சுனாமியால் ஏற்பட்ட தாக்கம். எனக்கு அப்ப சரியாக 23+ வயசு. என்னை உடனே எங்களுக்கு பொறுப்பா இருந்த அரசந்தவர்கள் இப்படி நாங்கள் வெளி மாவட்டத்துக்கு மட்டக்களப்பு பிரதேசம், அம்பாறை, அக்கரைப்பேட்டை, கோமாரி, பொத்துவேல் பிரதேசங்கள்ல பணி செய்யறதுக்கு கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு நீர் கொஞ்சம் துடினமா இருக்குது, செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்குது. நீர் இந்த ஒரு டீம் நாங்கள் உருவாக்கி இதுல நாங்கள் அனுப்புறோம், போக முடியுமான்னு முதலாவது கேட்டேன். நான் உடனே ஆமாட்டேன். உடனடியாக நாங்கள் களத்திலே அந்த மார்கழி 27 நாங்கள் புலோலி, பொற்பதி, மணக்காடு, சிம்பியம்பேட்டை பிரதேசங்களில் பணி செய்தோம். இருந்த போதும் அத்தந்தை கேட்டது உடனே இரவிரவாங்களுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு கூட்டங்கள் வச்சு நாங்கள் அதுக்குரிய தகுதிகள் செய்து முன் ஆயத்தங்கள் செய்து களத்துக்கு போறதுக்கு பெண்களே 8 பெண்கள், 4 பெண்களும் 8 ஆண்களும். அந்த 8 ஆண்கள்ன்றது அவர்கள் ஒரு துறவரத்துக்கு செல்லக்கூடிய நிலையில உள்ள முதிர்ச்சியான 3ஆம் நிலை மாணவர்களை அனுப்பி வச்சு சொன்னேன். இதெல்லாம் கத்தோலிக்க பிள்ளையா நீங்க இருக்குன்னு இந்து பிள்ளைகள் இருக்காங்க. இவர்கள் வந்து அர்த்தந்தியாக வர வேண்டியவர்கள். இவர்களையும் கூட்டிக் கொண்டு நீங்க பணிக்கு போறீங்க. போற இடத்துல பாதுகாப்பாகவும் நல்ல பேரோடும் இந்த பணியை செய்து கொண்டு நாங்க போற இடத்துல எல்லா தரப்பும் இருக்கு. தமிழ் பேசும் மக்கள், இன, மதம், மொழி கடந்து இங்க நாங்கள் மனிதர்களுக்கும் மனங்களுக்கும் வேலை செய்வதற்கு தான் நீங்க போறீங்க. அதை மட்டும் நீங்க சொல்லுங்க. நாங்கள் போன இடத்துல எல்லா மொழியினரோடையும் சொல்லிக்குவோம். எங்களுக்கு மொழி தெரியாத காலம் அந்த காலங்கள்ல. ஆனா இருந்தாலும் மொழி தெரியாத நேரத்திலும் நாங்கள் அவர்களோட இணைந்து பணி செய்து பாதுகாப்பாக கிட்டத்தட்ட நாங்கள் 1 மாதம் அங்க தங்கியிருந்து தான் பணி செய்திருந்தாங்க. அது நினைக்க இன்னும் என்ன சுனாமி வந்த இடம் நாங்கள் அக்கரைப்பேட்டு பொத்துவில கிட்ட இருக்கிறோம். கடலுக்கு அண்மித்து சுனாமி அடிபட்டு 3 பேர் அந்த வீட்டுல இல்லா போன வீட்டுலாம் தங்கி இருந்து வேலை செய்தாங்க. நல்ல ஒரு அனுபவம் உண்டு. நான் அதுல இருந்து நிறைய கேட்டுக்கொண்டேன். எங்களுக்கு தண்ணி குடிக்கிறது கிடைக்காம போச்சு, சாப்பாடு கிடைக்காம போச்சு. ஆனா அதெல்லாம் நாங்க பார்க்கல. திருக்கோயில், பொத்துவில், அம்பாறை, கல்முனை எல்லா பிரதேசங்களும் முடிஞ்ச அளவு போய் பணி செய்து பண்ணேன். அது இன்று விட எனக்கு அது நிறைய துன்பப்பட்டிருந்தாலும் நாங்கள் வரும்போது வாகன வீல் உடைஞ்சுது, சாப்பாடு இல்லை, வந்தவர்களுக்கு அல்சர் வர்த்தகர் இருக்கிறோம், என்ன செய்யறதுலாம் தடுமாறி இருந்தாலும் ஒரு மாதிரி சமாளிச்சு நாங்கள் அப்படியே பாதுகாப்பா வந்து அது இன்று வரை என்ற மறக்க கடந்திருக்கு. நிறைய துன்பங்கள் எல்லாருக்கும் இருக்கு. ஒவ்வொரு பெண்களும் சிறுவர்கள் நிறைய பிரச்சனையை அனுபவித்தாலும் கடந்து வரணும். அதை கடந்து அடுத்த அடி எடுத்து வைக்கணும். அந்த கடந்து அடி எடுத்து வைக்கணும்ன்றதுக்கு ஏன்னு சொல்றேன்னு சொன்னா, நிச்சயமாக நாங்கள் போற பார்த்துருக்கோம், அனர்த்தங்களை பார்த்து இப்பயும் பார்த்து கொண்டிருக்கோம். ஆனா எங்களுக்கு நிறைய நவீன நாகரிகம் என்ற பொருளில நிறைய விஷயங்கள் எங்களுக்கு உள்ள வந்த விஷயங்கள்ல இருந்து நாங்க கடந்து போனோம்னு சொன்னா
முதல்ல நாங்க எங்கட பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும். பெண்களும் இதுல பாவிக்கிறார்கள், தொலைத்தொடர்பு சாதனங்கள், ஊடகங்களை பயன்படுத்துகிறார்கள். சிறுவர்களும் பாவிக்கிறார்கள், தாயும் பாவிக்கிறார்கள், குழந்தை யாரும் பாவிக்கக்கூடாது, பாவிக்கலாம். அதை தகுதியான முறையில பாவிக்கணும், சரியான முறையில் படம். அம்மா பிள்ளைக்கு சொல்லும் போது அம்மாவை சரியா பாவிக்கணும், பிள்ளை அதை பாவிக்கும் போது அம்மா அதை சரியா பாவிக்க கண்காணிக்கணும். எப்பயுமே எல்லா விஷயத்திலையும் அவதானமா இருந்தா என்னுடைய மரியாதை, என்னுடைய சுயத்தை நான் பாதுகாக்க வலிக்கிட்டா இங்க இன, மொழி, சாதி என்ற பேதம் இல்லாம இனவரி எதுவுமே இல்லை. நாங்கள் ஒவ்வொரு மனிதர்களையும் ஒவ்வொரு மனுஷர்களையும் குணப்படுத்தி கொண்டு ஒவ்வொருத்தரும் கடந்து செல்லலாம். நாங்கள் எப்பயுமே எல்லா துன்பையும் கடந்து வாழணும். எந்த ஒரு நிலையிலையும் தவறான முடிவு எடுக்கக்கூடாது. அந்த தவறான முடிவு, தேவையில்லாத விடயங்களை ஈடுபடுறது, பிரச்சனைகளை கதைச்சு கொண்டே போகலாம். ஆனா தீர்வுன்றது எப்பயுமே பெண்கள் சுயமாக இயங்கணும், பொருளாதார ரீதியாக மேம்படணும், கல்வியில ஆர்வம் கிடையாது. கல்வின்றது புத்தா படிப்பு அது இது எந்த கல்வியா இருந்து எதை கற்றாலும் விரும்பினா கற்றுக்கொள்ள வேண்டியது. அதுக்கு வயசு தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஆர்வம் மட்டும் இருந்தா அதை தொடர்ச்சியாக பயிற்சியில பெற்றுக்கொள்ளணும், விடாமுயற்சி எடுத்துக்கொள்ளணும். அந்த விடாமுயற்சியில அதை வெற்றியாக்கி வெற்றியாளர்களை பெறணும்ன்றது என்னுடைய ஆசையும், அதுதான் என்னுடைய விருப்பம். அது ஒரு நல்ல ஒரு அனுபவம் என்று நினைக்கிறேன். கட்டாயம். இவ்வாறு இருக்கின்ற பொழுது ஒரு பெரிய ஒரு அனுபவத்தை உங்களுடைய சிறு வயதிலிருந்தே நீங்க பெற்றிருக்கின்றீர்கள். அவ்வாறு உங்களுடைய இந்த சேவைக்கு நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரே இடத்துல இருந்து வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. நீங்கள் பல இடங்களுக்கும் பிரயாணப்பட்டு போகணும், பல இடங்களுக்கு நீங்கள் பயணப்பட்டு போக வேண்டி இருக்கின்றது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது கட்டாயம் குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு தேவை, உங்களை சுற்றி இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு தேவை. அவ்வாறு நாங்கள் ஒரு பெண் பிள்ளை வீட்டில் இல்லாமல் ஒரு அடிக்கடி பிரயாணப்படுபவர்களாக அல்லது பயணப்படுபவர்களாக இருக்கின்ற பொழுது பல கருத்துக்களை நாங்கள் காது கொடுத்து கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் தற்போதும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இவ்வாறு இருக்கையில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய, அதாவது நீங்கள் கடந்து வந்த இந்த பாதையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சவால்கள் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக சவால் என்று சொல்லும் போது கொஞ்சம் வெள்ளையா இருந்தா, கொஞ்சம் வடிவா இருந்தா சமூகத்தில் நிறைய கல்லறிகள் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கதைக்கக்கூடிய ஆட்களா இருந்தா, நிறைய பேரோட பழகக்கூடிய இன்னும் நிறைய சொல்லடிகளையும் கல்லடிகளையும் சொல்லுவோம். அப்படி நிறைய எனக்கு வந்துச்சு, வரையிலன்னு சொல்ல மாட்டேன். என்னுடைய பெஸ்ட் நண்பன், அதாவது நண்பி யாருன்னு கேட்ட என்னுடைய அம்மாவும் என்னுடைய அக்காவும். யாரும் நம்ப மாட்டீங்க. அதிகமா நாங்கள் எல்லாமே கதைச்சு கொள்றது என்னுடைய அம்மா அக்காவும். எங்களோட தந்தை இல்லாத போது எங்களோட அம்மா தன்னுடைய அனுபவங்கள், தன்னுடைய காயங்களை எனக்கு விளங்கியலையோ, நான் சின்ன பிள்ளை, அக்காவுக்கும் எனக்கும் சொல்லுவா. நாங்கள் அதை கேட்டுக்கொள்வோம். கேட்டு அவ பேருந்து என்ன செய்வோம், எல்லாமே நாங்க குடும்பமா இருந்து கதைக்கும் போது சுபத்துல விழுகிறது, எல்லாம் சுபத்துல தான் பேருந்து சொல்வா. கதைப்போம், கதைச்சு விட்டு ரைட்டு தான் மறப்போம். சரி, அதுலயே நாங்களும் முடிவெடுறது. நாங்க தான் டூர் போறோம்னா நானும் அம்மா அக்கா வந்தேன், ஸ்கூல் போறோம்னா நாங்க 3 இருந்தேன். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ன்றது அதுதான். நாங்களே அங்க போறதே இருந்தா வீட்டுல அண்ணாக்கள் 3 அண்ணாக்கள் இருக்காங்க. அண்ணாக்கள் சில இடத்துல அம்மா கூட சில விஷயம் கதைக்க மாட்டாங்க. அப்ப நாங்க 3 கதைக்க ஒழிக்கிற அது எங்களுக்கு கட்டாயம் இல்லை. எங்க போய் வந்தாலும் நாங்க அதை அம்மாட்ட அப்படியே சொல்லுவோம். அப்படி நிறைய சர்க்கிள்கள். அதை விட அம்மாவோட சௌரங்களும் எனக்கு கூட டொமினேட் பண்ணிக்கொண்டேன். நான் அடக்குமுறையை தான் எனக்கு கூட இருந்தேன். ஆனா எனக்கு ஆதரவாக என்னுடைய தாயும் சகோதரியும் இருந்ததாலதான் நான் இவ்வளவு தூரம் வந்த நான் நம்புறேன். அந்த இடத்துல என்னோட சகோதரர்களும் ஒரு முறையில் அவர்கள் அடக்குமுறை என்று இல்லை, பாதுகாக்கணும். பயம், அப்பா இல்லாத பிள்ளை, அப்பா இல்லாம தாங்கள் கண்காணிக்கிற பிள்ளை, சமூகத்துல ஏதாவது பிரச்சனை வந்துடும். இப்ப எனக்கு எப்பயுமே சொன்ன, நீ எங்க போனாலும் சொல்லிட்டு போ, தேவையில்லாதவங்க போக கூடாது என்று சொல்லி, அது ஒரு நல்ல விஷயமா நான் இப்பயும் யோசிக்கிறேன். இப்பயும் வெளிக்கிட்டு போறேன்னு எங்க வீட்டுல சொல்லிட்டு தான் போகணும். அம்மா இப்ப இயலாது, ஆனா அவங்க படுக்கையில இருந்து கொஞ்சம் எழும்பி வந்துட்டாங்க. ஆனா அவங்களே சொல்லணும், எங்க போறேன், என்னத்துக்கு போறேன், எத்தனை மணிக்கு போறேன், எத்தனை மணிக்கு வாரன்ன்றது சொல்லணும். அப்ப இப்ப நாங்க காலங்கள் அவங்க இயலாதுன்றதால நான் வேலையா போறேன், வேலை முடிஞ்சு வேலை முடிகிற டைமுக்கு வருவேன். சில இதை கூடி கூறையும் மட்டும் கொஞ்சம் சொல்லிடுறேன். காலநிலைகள் போற இடத்துல இது மொபைல் போன் நம்பருக்கு அடிப்பாங்க, வீட்டுல இருக்கிறவங்க உதவி செய்வாங்க. தேவைக்கேற்ற மாதிரி எனக்கு குடும்பத்துல என்ன கணவன் சரி, எனது பெற்றோர் சரி, சகோதரங்கள் சரி, எனக்கு நிறைய தட்டி கொடுத்ததால நான் மேல வந்திருக்கேன். அதே நேரத்துல என்னுடைய சில உறவினர்கள் என்னை அடிச்சதாலதான் நான் கல்வியில மேல இன்னுமே வர முடியா போனதுக்கும் காரணம். ஆனா அதை நான் சில நேரத்தை பலவீனமா நினைச்சாலும் அந்த பலவீனத்தையும் பலமாக்கித்தான் நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். கட்டாயம். என்னதான் கல்லறைகள் இருந்தாலுமே, நீங்கள் கூறியது போல கல்லறைகள் இருந்தாலுமே அவற்றை கடந்து நாங்கள் பயணிக்கின்ற பொழுது ஒரு விதமான சந்தோஷம் எங்களுக்குள்ளே வரும். நான் ஒரு விதத்தில் சாதித்து விட்டேன் என்று கூட எங்களுக்கு ஒரு உணர்வு ஒன்று வரும். அதற்கு ஒரு சில பேர் உதவி கொள்வார்கள். நீங்கள் சொல்வதை போல குடும்பத்தார்களுடைய ஒத்துழைப்பு தான் அதிக அளவில் இருக்கும். குறிப்பாக ஒரு பெண் பிள்ளை தனக்கு பிடித்த ஒரு
துறையின்பால் பயணித்துக் கொண்டு போவதற்கு குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு, அவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இலகுவில் எந்த ஒரு விடயத்தையும் நாங்கள் செய்து விட முடியாது பெண்களுக்கு. இந்த ஆண்கள் என்னதான் நாங்கள் சமத்துவம் சரியாக இருக்கின்றோம், ஒரு சமமாக பார்க்கின்றோம் என்ற ஒரு கருத்து இருந்தாலுமே ஏற்றத்தாழ்வு ஒன்று இருந்து கொண்டுதான் இருக்கின்றது, தற்காலம் வரைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. சரி, குறிப்பாக பார்த்தோமானால் நீங்கள் யாழ்ப்பாண மகளிர் அபிவிருத்தி நிலையத்தில் தான் நிகழ்ச்சி திட்ட இணைப்பாளராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த நிறுவனத்தினுடைய பணிகள் தற்காலத்தில் எவ்வாறாக இருக்கின்றது? நிச்சயமாக எங்களுடைய நிலையத்துல நிறைய பணிகள் முன்னெடுத்து கொண்டு வந்தேன். தற்போது பணிகள்னு சொன்னீங்க நிதி திட்டங்களை நம்பித்தான் அதிகமான வேலை. ஆனா நாங்க நிதி திட்டங்களை கடந்து மனங்களுக்காக செய்ய வேண்டிய பணிகளை எங்களுடைய நிகழ்ச்சி திட்டத்துக்கு நிறைய ஆதரவு கிடைத்திருக்கு. நாங்கள் சில பெண்களுக்கான வேலை ஊட்டுற பயிற்சி, பெண்களை வேற அரசு பயிற்சிகளுக்கு அனுப்பி வைக்கிறது, இதெல்லாம் எங்களோட நிதி இல்லாமல் செய்யற பணிகளை சொல்லணும். பெண்களை அரசியலை பிரதிநிதிப்படுத்துவதற்காக நாங்கள் பெண்களை முன்னிலைப்படுத்தி அவர்களுக்கு பயிற்சி வழங்கியிருக்கோம், அவர்களை ஒருங்கிணைத்திருக்கோம். தற்போது எங்களுடைய குழுக்களில் உள்ளவர்கள் சில இடத்துல பிரதேச மாநகர முனிசிபல் எலெக்ஷன் எல்லாம் வின் பண்ண மகளிர் அபிவிருத்தி குழுவை சேர்ந்த அங்கத்தவர்கள் எங்களோட நிர்வாகத்துல சேர்ந்த நிர்வாக உறுப்பினர் ஒருவரும் அந்த வகையில இடம்பெற்றிருக்கின்ற. அதெல்லாம் எங்களுக்கு ஒரு வெற்றியாக கருதுகின்ற இந்த மாதம் இந்த முறை நடத்தப்பட்ட உள்ளூராட்சி தேர்தலில் அவங்க பிரதிநிதிப்படுத்தி வெற்றியாளராக இருக்கிறாங்க. அது மாதிரி ஏனைய பெண்களும் இருக்கிறாங்க. அதே நேரத்துல பெண்கள் சுயமாக இயங்குறதுக்கு, வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு சுய உதவி குழுக்கள் அமைச்சிருக்கின்றோம். அதை விட சுய உதவி குழுக்கள்லையும் குறிப்பாக நாங்கள் இயற்கை விவசாயம், அதாவது பெண்கள் கட்டாயம் நாங்கள் இயற்கை எங்களோட பாரம்பரியம் எங்கள் இயற்கை உணவு பழக்கத்தை விட்டு போறதால நிறைய நோய்களையும் நாங்கள் உள்ள கொண்டு வரோம். அதனால சிறு சிறு குழுக்களுக்கான கொடுப்பனவுகளை வழங்கி அவையிலையும் அந்த வகையில ஊக்கப்படுத்தி கொண்டு வரோம். அது மாணவர்களுக்கான கல்விக்கான கொடுப்பனவு, என்ன அம்மாவுக்கு மட்டும் பார்க்க இல்லாத பிள்ளைகளுக்கான கல்வி ஊக்கப்படுத்த, மாணவர்களுக்கான கல்விக்கான கொடுப்பனு, அவர்களை கல்வியில வலுப்படுத்துவதற்கான பயிற்சிகள், மற்ற எங்களுக்கு சட்ட ஆலோசனைக்காக வருபவர்களையும் நாங்கள் அதற்கான வழிபடுத்த செய்து கொண்டிருக்கிறோம். இது எங்களுடைய நிகழ்ச்சி திட்டத்தோட இணைந்து செய்தாலும் நிகழ்ச்சி திட்டம் முடிந்து சில அநேகமான நிகழ்ச்சி திட்டங்கள் நிறைவுக்கு வந்து விட்டது. சில போன தை மாசம் தெரியும் யுஎஸ்ஏட திட்டம் உடனடியாக நிறுத்தப்பட்டது, அது நிறுத்தப்பட்டிருந்தது. ஆனா இருந்தாலும் நாங்கள் அந்த பணிகளை இன்று வரை நடத்தி கொண்டிருக்கின்றோம், வெற்றிகரமாக நடத்தி கொண்டு தற்போது அனர்த்த தொடர்பாக எங்களுடைய உதவி கேட்டவர்களே நாங்கள் எங்களால் முடிந்தவர்களுக்கான உதவிகள் வழங்கி கொண்டு இருக்கின்றோம். இன்னும் செய்யறதுக்கு ஆர்வமாகவும் இருக்கின்றோம். கட்டாயம் பல நிறுவனங்கள், புலம்பெயர் தேசங்களிலே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இவற்றை கருத்தில் கொண்டு இவர்களுடன் கைகோர்த்து பயணிக்கின்ற பொழுது பிரதேசத்திலே தேவைப்படுபவர்களுக்கான உதவிகள் கிடைத்துக் கொள்ளும். பல பேருக்கு தேவை இல்லாமல் போய் உதவிகள் சேருகின்றது. அதே நேரத்தில் உதவி தேவைப்படுபவர்கள் இன்னுமே காத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவ்வாறு இருப்பவர்களை இனங்கண்டு தேவையானவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கினால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். குறிப்பாக நாங்கள் எங்களுடைய சமூகத்தில் பெண் பிள்ளைகள் எடுத்துக்கொண்டோமானால் உயர்தர படிப்பை முடித்துவிட்டு அதன் பின்னர் உயர்தரத்துக்கு பிறகு தெரிவானவர்கள் அங்கால் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். உயர்தரத்திலே அதனுடன் படிப்பை இடைநிறுத்துபவர்களுக்கு முடித்துக் கொள்பவர்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு போவது என்ன செய்வது என்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. பலருமே வீடுகளுக்குள்ளே முடங்கி இருக்கிறார்கள். சில பேர் உயர்தர படிப்புடன் தங்களால் என்ன வேலை செய்ய இயலுமோ அதை செய்கிறார்கள். பல பேர் கைப்பணி பொருட்கள் தங்களால் வீடுகளிலே இருந்து கொண்டு இவ்வாறாக உழைக்கலாம் என்பதை பார்த்து உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பலருக்கு ஆர்வம் இல்லாமல் அல்லது போனால் வீடுகளில் ஒத்துழைப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். அவ்வாறு இருக்கின்ற அந்த பிள்ளைகளுக்கு உங்களுடைய நிறுவனம் சார்ந்து நீங்கள் கூறக்கூடிய அறிவுரைகள் என்னவாக இருக்கும்? நிச்சயமா நல்லதொரு கேள்வி. ஏன்னு கேட்டா ஒவ்வொரு மாணவர்களும் பிள்ளைகளும் ஒரு தங்களுக்கு ஏஎல் முடிஞ்சு நாங்க ஒரு நிறைவுக்கு வந்துட்டோம் நினைக்கிறேன். அவர்களுக்கு நிறைய படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, மேலதிகமா படிக்கிறதுக்கு. அது துறை சார்ந்த இப்ப ஒவ்வொரு முறைகளையும் நாங்கள் கல்வி சார்ந்த துறை சார்ந்த முறையான படிப்புகளையும் பெற்றுக்கலாம், முறைசாரா படிப்புகளும் நிறைய இருக்குது. அப்ப அதுகளுக்கான வாய்ப்புகளை தேர்றதுக்கான ஆலோசனைகளை நாங்கள் கடந்த காலங்களில் வழங்கி இருக்கின்றோம், பெற்றோருக்கு வழங்கி இருக்கிறோம், சிறுவர் இளைஞர் கழகங்களுக்கு வழங்கி இருக்கின்றோம். அதே நேரத்தில் நாங்கள் எங்களுடைய நிறுவனம் சார்ந்து மட்டுமில்லாமல் அநேகமாக அவர்களுக்கு சொல்றது பாடசாலையில கல்வி முடிக்கணும், அங்க உள்ள ஆசிரியர்கிட்ட பெற்ற அநேகமான ஆசிரியர் அவர்களுக்கு அதை வழிபடுத்துகிறார்கள். அதே நேரத்துல பெற்றோர்களும் ஓரளவுக்கு பூர்ணமாக அந்த அறிவு பெற்றுருவாங்க. இந்த பிள்ளைகள் கட்டாயம் என்ன சொல்லிட்டா தங்களுடைய கல்வியை மேலதிகமா தொடரும். அது தொழில் சார்ந்த எந்த கல்வியா இருந்தாலும் அதை கட்டாயம் பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு நாங்கள்
கல்வி நிலையங்களை நாடலாம், எங்களுக்கு தொழில்நுட்ப கல்லூரிகளை நாடலாம். நிறைய வளங்கள் தற்போது யாழ் மாவட்ட சூழல் இருக்குது. ஆனா தேடி போறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வத்தை தூண்டுறதுக்கு பின்புலத்துக்கு பக்கத்துல எங்களோட மெரிசிங் ஹால்லே இருக்குது. விடிஐக்குரிய இது விளம்பரங்கள் நிறைய இடங்களே இருக்குது. நாங்கள் போன நிறைய விஷயத்தை பயன்படுது, நல்ல விஷயத்துக்கு. எனக்கு நான் தொழில்முறை பயிற்சியை பெற போறேன், இதுக்கு எங்க தேடலாம் என்று கையில் இருக்க தொலைபேசியில் நாங்க தேவையில்லாத தேடுறது, எனக்கு என்ன தேவையோ அதை தேடலாம். அப்ப அப்படி ஒவ்வொரு மாணவர்களும் தேடணும். அதுக்கு நாங்கள் ஏற்கனவே முன்கூட்டியே அதுக்கு அவர்களுக்கு நிறைய விஷயங்களை தொலை தொடர்பு சாதனங்களை பயன்படுத்துறது, ஊடக பயன்படுத்துறதுக்காக விழிப்புணர்வு வழங்கியிருக்கோம். அப்ப அது அவர்களுக்கு வழிகடும். அதே வீட்டாடு என்எஸ்டியில அவர்களுடைய கைடன்ஸ் எல்லாம் நாங்க சொல்லி இருக்கின்றோம். அதை விட சில வழிகாட்டலுக்கு ஆலோசனை பெறறதுக்கு சில கோட் நம்பர்ஸ் எங்களுக்கு கண்டெக்ட் நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். அதுகளை எல்லாம் அவர்களுக்கு ஒரு உதவியா இருக்கும். அதாவது மேலதிகமா அவர்களால் எங்கிட்ட இன்னும் அறிவுகளை பெற்றுக்கொள்ளலாம். யாழ் மாவட்டத்துல கல்வி சார்ந்து முன்னேறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, தொழில் சார்ந்து முன்னேறதுக்கு நிறைய இருக்கும். ஒரே துறையை எல்லாரும் தேர்வு செய்யாமல், ஆணோ பெண்ணோ அதிகமான பெண்கள் பியூட்டிஷியன் கோர்ஸ் மட்டுமே நாடுகிறார்கள். அதுல எப்படி வினைத்திறனா செய்யலாம்னு யோசிக்கிறேன். அதிகமான பெண்கள் தையலை மட்டுமே சேர்க்கிறாங்க. தையல் என்று சொன்னா அது ஒரு ஊர்ல எத்தனை பேர் தைக்கல் பழகுறோம், எத்தனை பேர் தைக்கிறோம். அப்ப அதுல வினைத்திறமை எப்படி நான் எப்படி வித்தியாசமா செய்யலாம், எப்படி நான் கிரியேட்டிவிட்டியா செய்யும் போது என்னுடைய மற்றொரு இடத்துல நான் எந்த பொருள் தரமா இருக்குது எப்படி டிமாண்ட்ல வீட்டுல சாதாரணமா இருக்க தோட்டத்திலேயே நான் சில வீட்டு தோட்டங்களை செய்து எனக்கான அந்த ஆரோக்கியமான உணவு நான் தயாரிக்கிறேன். ஒரு ஆரம்பத்துல ஒரு 100 கிராம் 200 கிராம் வந்தாலும் பரவாயில்ல, அதை கூடி நான் செய்த சந்தர்ப்பம். இதெல்லாம் நான் சொல்றது கற்பனையில இல்லை, நான் செய்த சில அனுபவங்களை தான் சொல்லுகின்றேன். நிறைய அப்படி சார். அதை விட சில வியாபாரம் காலத்துக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி ஆன்லைன் மார்க்கெட்டிங் செய்யறாங்க. இந்த ஆன்லைன் மார்க்கெட்டிங்லையும் எதை செய்யலாம், எங்கட ஊருக்கு எது பொருத்தமான, இது எங்களுக்கு சாதகமானது என்றதை செய்யலாம். அதை விட இதுதான் செய்யணும் என்று நான் சட்டமா சில பேர் நினைக்கிறேன். நாங்கள் இதை படிக்கக்கூடாது, இதை செய்யக்கூடாது என்று பொம்பளை பிள்ளைல ஆம்பளை பிள்ளை சில நிக்கணும். என்ன பண்றது அப்படி பாக்குறத விட என்ன தொழில நான் திறமா செய்யலாம்னு பார்க்கணும். இதை நான் திறமா செய்து என்னுடைய அடையாளத்தை பொருளாதார ரீதியிலையும் கல்வி ரீதியும் அறிவு சார்ந்த நிலைநிறுத்த முடியும்னு சொல்லிதான் பார்க்கணும். அதுதான் சரியான மாணவர்களுக்கான கைடன்ஸ் நான் நினைக்கிறேன். அது அதிகமானவர்கள் அதை சொல்லியும் இருக்கிறார்கள். சில பேர் அதை விளையாட்டு தினமா எடுத்துட்டு கொண்டு போகிறார்கள். உண்மையில ஒவ்வொரு பெண்களோ ஆண்களோ, இது பெண்களுக்காக மட்டுமில்லை, எங்களோட சமுதாயத்துல ஒவ்வொரு குழந்தைகளுக்கானது. ஒவ்வொரு குழந்தைகளுமே தன்னுக்குரிய அடையாளத்தை நிலைநிறுத்தணும்னா கட்டாயம் கல்வி, தொழிற்கல்வி, அதே நேரத்தில் தன்னுடைய வாழ்வில தானே நிர்ணயிக்கக்கூடிய ஆளுமை பெறணும்னா எப்பயுமே எதையாவது ஒன்றை கற்றுக்கொள்ளணும், தேடிக்கொள்ளணும், நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளணும். கட்டாயம். ஒரு 3 ஸ்லோகம் கற்றுக்கொள்ளணும், தேடிக்கொள்ளணும், நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளணும். அது ஒரு அவசியமான ஒரு விடயம் தான். இது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற இவ்வாறான ஒரு வயது பிரிவில் இருப்பவர்களுக்கு ஒரு உதவியாக அமைந்து கொள்ளும். குறிப்பாக பலருமே வீடுகளில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இவ்வாறான இடங்கள் இருக்கின்றது. உங்களுக்கு நீங்கள் தேடி சென்று பயன்பெற்றுக் கொள்ளலாம். பிரதேச செயலகங்களை நாடலாம், அல்லது மாவட்ட செயலகங்களை நாடலாம், அல்லது போன இவ்வாறான மகளிர் அபிவிருத்தி நிலையங்களை நாடி உங்களுக்கான தேவைகளை நீங்கள் பூர்த்தியாகி கொள்ளலாம். பலருக்கும் தெரியாமல் இருக்கின்றது, இவ்வாறான நிலையங்களில் நாடி சென்றால் இவ்வாறான உதவிகள் கிடைக்கும் என்பது தெரியாமல் இருக்கின்றது. தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். கட்டாயம் நீங்க கூறியதை போல தொழிற்கல்வி பெண்களுக்கு கட்டாயம் ஒரு அவசியமான ஒரு விடயம். உங்களுக்கு என்ன செய்ய இயலுதோ, என்ன செய்யறதுக்கு முடியுமாக இருக்கின்றோ, எந்த துறையில் நாட்டம் இருக்கின்றோ, உங்களுக்கு ஆடைகள் நீங்கள் கூறியது போல் ஆடை தைக்கிறதுக்கு விருப்பமாக இருந்தால் அதை செய்யலாம். தற்பொழுது இந்த பேக் உற்பத்தியுமே ஒரு அதிக அளவில் வளர்ச்சி பெற்ற ஒரு உற்பத்தியாக இருக்கின்ற பேக் செய்து கொள்ளுகிறார்கள், பாதணிகள் செய்து கொள்ளுகிறார்கள், கைப்பைகள், வித்தியாசமான கைப்பைகள், காலணிகள் செய்து கொள்ளுகிறார்கள். ஆடையிலேயுமே வித்தியாசமானது. நீங்கள் எவ்வாறு நாங்கள் வினைத்திறன் காட்ட முடியுமோ, ஒரு வித்தியாசம் காட்ட முடியுமோ, எல்லாரை போலவும் இல்லாமல் ஒரு கொஞ்சம் சற்று வித்தியாசமா இருந்தால் ஒரு சந்தை உற்பத்தியை நீங்கள் அதிக அளவில் ஏற்படுத்திக் கொள்ளலாம். இவ்வாறாக பார்த்து செய்கின்ற பொழுது சிறப்பாக நீங்களும் வீடுகளிலே யாரையும் நம்பி இருக்காமல், தங்கி இருக்காமல், உங்களுடைய சொந்த காலிலே நீங்கள் நிற்பதற்கு உதவியாக இருந்து கொள்ளும். குறிப்பாக அடுத்தது நாங்கள் பார்த்தோமானால், எங்களுடைய சமூகத்தில் இருக்கின்ற பாரி ஒரு பிரச்சனை, பாடசாலை மாணவர்களிடத்தை ஏற்படக்கூடிய இந்த சமூக பிறழ்வான விடயங்கள். அது ஆண் மாணவர்களாக இருக்கலாம், பெண் மாணவர்களாக இருக்கலாம்.
2 மாணவர்களிடத்திலேயுமே தற்பொழுது இந்த சமூக பிறழ்வான விடயங்கள் இருக்கின்ற. அதை தாண்டி என்னால் இன்னும் ஒரு விடயத்தை கூட நான் அண்மையில் அறிந்து கொண்டேன். குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்திலே பாடசாலை பருவத்திலே கர்ப்பம் தரிக்கின்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை தற்காலத்தில் ஒரு அதிகரித்த ஒரு வீழ்ச்சியை காட்டுகின்றது என்ற ஒரு கருத்து நான் அண்மையில் வாசித்து என்னால் அறியக்கூடிய மாதிரி இருக்கின்றது. நீங்கள் ஒரு வளவாளராக இந்த கருத்திற்கு நீங்கள் கூறுகின்ற கருத்து என்ன? நிச்சயமாக நானும் இதை பற்றி கொஞ்சம் வாசித்திருந்தேன். சிலது நான் கூடாது கெட்டது என்று யோசித்தேன். ஆனா இல்ல, உண்மையிலேயே இதை பற்றி பேசணும். நாங்கள் ஆரம்ப காலத்துல எங்களுக்கு பால்நிலை சமத்துவம், பால் என்றால் என்ன, நிலை என்றால் என்ன, ஜெண்டர் என்றா என்ன, செக்ஸ் என்றா என்னன்னு சொல்லி பேசுறதுக்கு வாய்க்கு போட்டாங்க. சிலது கதைச்சா பெருகிறோம் கூடிடும்னு சொல்லி ஒரு அபிப்பிராயம் இருக்கு. சிலது கதைக்காக விட்டா நாங்களா நல்ல பிள்ளைகளோட ஒரு அபிப்பிராயம் இருக்கு. அப்படி என்று இல்லை, பொதுவாக எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும், சில விஷயங்களை கற்றிருக்கணும். இதுல நெருப்பு சுடுமண்டு எழுதி வாசிக்கிறது ஒரு சுட்டு வந்த அனுபவம் சில இருக்கு. சில பேருக்கு என்னென்ன தோல்விகள் நடந்திருக்கு, அது அந்த காயங்களை ஆற்றுறதுக்கு அவர்கள் கடந்து போன அந்த எது நடந்தாலும் கடந்து போன அடுத்து நான் அதுல இருந்து எப்படி மீண்டு எழுந்து வரணும் தான் பார்க்கணும். இப்ப மாணவர்கள் மட்டும் நிறைய பிறல் நடத்த வருதுன்னு சொல்லியிருக்கோம். அது பொதுவாக ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ, ஆணுக்கு ஆணான தொடர்பு, பெண்ணுக்கு பெண்ணான தொடர்பு, தொலைபேசிகளோட கதைக்கிறது, கடிதங்கள் கொடுக்கறது. அந்த ஆரம்ப காலத்துல கடிதங்கள் கொடுத்தது இப்ப மாறி மிரட்டுறது, போட்டோ புகைப்படங்களை எடுத்து மிரட்டுறது, மற்ற கிரியேட்டிவிட்டி. இப்ப ஏஐவியை பயன்படுத்தி ஜாயின் பண்ணி போட்டா சில பேருக்கு தெரியல இது இதுதான். ஜெமினியை பயன்படுத்தி போட்டா இதுதான். சில பேருக்கு எல்லாருக்கும் எல்லா அறிவும் தெரியுமா இல்லை, ஆனா பயத்துல ஐயோ கடந்து சில விஷயங்கள் நடந்தா அதை கடந்து போறதுக்கும் கற்றுக்கொள்ளணும். அதுக்கு குடும்பத்தில் உள்ளவர்கள் ஆதரவு அளிக்கணும். ஒரு சம்பவம் நடக்குன்னு சொன்னா வீட்டுல உள்ளவர்கள், நான் எப்படி சொன்னேன், பிள்ளைகளை பெற்றோர் அவதானிக்கணும். முதலே நான் சொன்னேன். ஏன்னு கேட்டா அவதானிக்காமட்டா பிள்ளை யாரோட போறா, யாரோட கதைக்கிறா, யாரோட பிள்ளை ஆண் நண்பர்களோடைய பெண் நண்பரோட பழகக்கூடாதுல பழகலாம். எது வரையன்றது பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த வரையறை கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கணும், அதை சொல்லி கொடுத்துருக்கணும். அதை கடைப்பிடிக்கிறான்னு செக் பண்ணிக்கொள்ளலாம். சில நேரத்தில் அது தவறுகள் நடந்திருக்கலாம். நடக்கும் போது அதை பிள்ளைய பாதுகாக்கிறதுக்காக சில விஷயங்களை மறைக்க வலிக்கிட்டா அந்த சம்பந்தப்பட்டால் அதே வயசா இருந்தா நாங்கள் மாணவர்களா இருக்கும் போது அது சட்ட ரீதியாக அணுகிறதுல சிக்கல், சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்புறது, சட்ட ரீதியாக அணுகிறது சிக்கல் இருக்கும். அது ஒரு பெரியவரா இருந்தால் அது ஒரு குறைந்த, அதாவது நாங்கள் 15 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை துன்புறுத்தலுக்குள்ளாகிட்டு அவர்கள் விரும்பி காதலித்து போயிருந்தாலும் கூட அது ஒரு சமூகத்துக்கு திறனான சட்டவிரோதமான குற்றச்செயல், பாலியல் வன்முறைதான் அது. அப்ப அந்த முறையில அதுகளெல்லாம் ஓரளவு இப்ப அறிவுகள் தெரிஞ்சிருந்தாலும் சட்ட ரீதியாக அணுகக்கூடியதுக்கு சட்ட ரீதியாக அணுகணும். அதே நேரத்தில் பாதுகாப்பா இருக்க வேண்டிய விஷயத்த பாதுகாப்பா இருக்கணும். பிள்ளைகள் வெளிநாடுகளை பார்த்து வெளிநாட்டவர்கள் இங்கு வருவதாலையும் எங்களுக்கு நிறைய ஊடகங்களின் பாவனைகள் பாதிப்புகள் இருக்கிறதாலும், சில படங்களை தென்னிந்திய சினிமா ஆக்கிரமிப்பு இருக்கிறதாலும் பிள்ளைகள் படங்களை படங்களாக மட்டும் பார்க்க வேண்டும். அதுக்கு பெற்றோரும் வழிபடுத்தணும். அம்மாவோ டிவியில நாடகத்தோட இருந்தா ஒன்றும் செய்யல, நாடகங்கள் பார்க்கணும்னு நான் சொல்லல. உங்களுக்கு ஓய்வு தேவைப்பட்டா பாருங்க, ஆனா நாடகத்துல என்னத்தை எடுக்கிறீங்கன்னு பாருங்க. படத்தையும் பார்க்கணும்னு நான் சொல்லிடுறேன், பாருங்க அந்த படத்துல நீங்க என்னத்தை எடுக்கிறீங்கன்னு சொல்லுங்க. பிள்ளைகளுக்கும் அதை கற்றுக் கொடுங்க. அந்த விஷயத்துல இந்த நாடகத்துல இது நாங்கள் நாடகத்துல வர நல்ல விஷயத்தை தான் எடுத்துக்கணும், அந்த கெட்ட விஷயத்த மறந்துடும். ஆனா எங்களை புலக்காட்சியில எடுக்கும் போது எல்லாமே எங்களுக்குள்ள வந்துடும். வந்த விஷயத்த நாங்கள் தான் வடிகட்டணும். நான் வடிகட்டுறல பன்னாடையா இருக்க போறேன்னா, சக்கையா இருக்க போறேன்னா, தெளிவா இருக்க போறேன்னு நான் தான் முடிவெடுக்கணும். அப்ப அந்த முடிவு எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு மாணவர்களும் நிச்சயமாக, என்னன்னு கேட்டா பாடசாலையில இருக்கிற ஒவ்வொரு மாணவர்களும் சரியா இருக்கணும்னு சொன்னா அங்க இருக்க பாடசாலையில் உள்ள எல்லா சமூகமும் பிள்ளைகளை கண்காணிக்கணும். முந்தைய காலத்துல அப்படி இல்லை. எங்களோட வீட்டுல இருந்து நாங்க வலிக்கிட்டோம்டா, காலையில வீட்டை விட்டு சைக்கிள் எடுத்தோம்டா, நாங்க வீடை சுத்தி வாரத்துக்கு இடையில வீட்டை செய்தி வந்துடும். அப்ப அந்த பயம், சமூக அச்சம் இருக்குது, பயம் வந்து இப்ப சமூகத்துல கொஞ்சம் பொறுப்புணர்வுகள் குறைஞ்சிட்டு, அது யார்டையும் பிள்ளை தானே, அது யாரோ பிள்ளை தானே, எந்த வீட்டுக்கு வரும் வரைக்கும் நாங்க அந்த பிள்ளைய அக்கறை எடுக்க மாட்டோம். பிள்ளைகளை குற்றம் காண வேண்டாம், பிள்ளைய குறை சொல்ல வேணாம். நான் அதுதான் சொல்லுவேன், 100 வீதம் சொல்லுவேன், அது பிள்ளை இது பிள்ளை அதன் ஒண்ணும் சொல்ல வேணாம். நாங்க சொல்லி கொடுக்கணும். பிழைக்காம இருக்க போது நாங்க பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லி, பிழைச்சால் அதுல இருந்து எப்படி மீளணும்னு சொல்லி கொடுக்கணும். பிழைச்சிட்டு என்று அழக்கூடாது, பிழைச்சி எப்படி மீளணும்னு சொல்லி கொடுக்கணும்.
அப்ப முதல்ல தவறுகள் மட்டும் சொல்லாம பாதுகாப்பையும் சொல்லணும். இது பிழை என்று சொல்லி இது செய்யாதே என்றதை விட செய்த நடந்தா அதை செய்யக்கூடாதுன்னு ஆண் பிள்ளைகளுக்கும் சொல்லணும். அதே பெண் பிள்ளைகளுக்கும் சொல்லணும். இதை நீ சில விஷயத்தை செய்யக்கூடாது. அப்படி நான் செய்துட்டால் அதுக்காக பிராயச்சித்தமா செய்து கொள்ளணும். கட்டாயம். குறிப்பாக வந்து நாங்கள் இந்த பால்நிலை கல்வி என்ற ஒரு விடயத்தில் வந்து நாங்கள் பெண் பிள்ளைகளை மட்டுமே நாங்கள் சாடி கொள்ளக்கூடாது. ஆண் பிள்ளைகளுக்கும் நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த விடயம் நீ செய்யணும், இந்த விடயம் நீ செய்யக்கூடாது. 2 பேருக்குமே பால்நிலை சார்ந்த ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்குமே வந்து இந்த பால்நிலை கல்வி சார்ந்து நாங்கள் சரியான விதத்தில் வந்து புகட்டி கொடுக்கின்ற பொழுது வந்து அது பாடசாலை மட்டத்திலே இது கொண்டு வந்தாலும் நல்லதான். இந்த கல்வி முறைமைகள் கொண்டு வருகின்ற பொழுது இந்த 11 வயது சார்ந்து இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் வந்து ஓரளவுக்கேனும் குறைந்து கொள்ளும். ஏனென்றால் தற்போது சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இந்த பிரச்சனையும் இருக்கின்றது. எனவே இந்த விடயங்களில் நாங்கள் ஒவ்வொருவரும் அக்கறைப்பட்டு நீங்கள் சொன்னது போல வந்து சமூகத்தாரும் வந்து அக்கறையுடன் செயல்பட்டால் வந்து இன்னும் சிறப்பாக இருந்து கொள்ளும். உங்களுக்குமே வந்து நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டு இவ்வளவு நேரம் இணைந்து கொண்டிருக்கிறீர்கள், அதற்கும் நன்றி. அதை தாண்டி வந்து பல விடயங்கள் சமூகத்தில் இருக்கின்ற பல விடயங்களை வந்து நாங்கள் கதைத்திருக்கின்றோம். நானும் இந்த நிகழ்ச்சியில் இருந்து பல விடயங்களை எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். அதற்கும் நாங்கள் நிகழ்ச்சியின் சார்பில் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. உங்களுக்கும் நன்றி. உண்மையிலே எனக்கும் சந்தோஷமா இருந்துச்சு. நிறைய விஷயம் மனசுக்கு இருந்தெல்லாம் அப்படி உங்கள்ட்ட சொல்லக்கூடியதா இருந்துச்சு. உண்மையிலேயே நல்ல ஒரு நிகழ்ச்சி. எல்லா பெண்களும் இப்படியான நிகழ்ச்சி வரணும்னு நான் ஆசைப்படுறேன். மீண்டும் இந்த நேரத்துல உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய உங்களுக்கும் மீண்டும் நன்றிகள். வணக்கம். நல்லது நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோஹிணி அருந்தவச்செல்வம். நன்றி நேயர்களே.